ஹாய் செல்லம் வணக்கம். எக்ஸர்சைஸ் 3.1லம்மா 9வது கணக்கு. Lx² + nx + n = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்கள் p மற்றும் q எனில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் + ஸ்கொயர் ரூட் ஆஃப் + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 என காட்டுக. எப்போ இது மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப்க்குள்ளே ப்ளஸோ மைனஸோ கொடுக்குறாங்களோ அப்போ என்ன பண்ணணும் சாமி? ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா இந்த சம்மை வந்து ஈக்குவல் டு என்னென்னு சொல்லி நிரூபிக்க சொல்லியிருக்காங்களோ அதை போட்டுக்கலாம். அப்போ இதை நிரூபிக்க சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு க்ளூ வந்து நமக்கு வச்சுருக்காங்க. என்னது? இருபடி சமன்பாடு. இந்த சமன்பாட்டினுடைய ஈக்குவல் டு போட்டால் சமன்பாடு, இந்த சமன்பாட்டினுடைய உயர்ந்த அடுக்கு 2, அதனால் இது பேர் இருபடி சமன்பாடு. எப்போ இந்த இருபடி சமன்பாடு கொடுத்துட்டு மூலங்கள்னு சொல்கிறாங்களோ அப்போ மூலங்களை கொண்ட இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம். அப்போ மூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு 10th ஆல்ஃபா பீட்டான்னு வந்துச்சு. அப்போ ஏபியாக இருக்கலாம், ஏதோ 2 ஏபிசிடி ஆல்ஃபா பீட்டா இது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை அடிப்படையாக வச்சு இருபடி சமன்பாட்டினுடைய பொது வடிவத்தை எழுதலாம். x² மைனஸ் மூலங்களின் கூடுதல். யார் மூலங்கள்? p q. கூடுதல் என்னது? p + q × x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் என்னது? p × q = 0. இதுதான் மூலங்களை கொண்ட 2 மூலங்களை கொண்ட இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் இதுதான். இப்போ இந்த கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக்கு நம்ம போகலாம். Lx² + nx + n = 0. இந்த கொடுக்கப்பட்ட சமன்பாடு கூட என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணணும். ஒரு x² தான் இருக்குது, இங்கே Lx² இருக்குது, நடுவில் என்ன இருக்குது? பெருக்கல் இருக்குது. ஸோ அந்த பெருக்கல் இருந்துச்சுன்னா வகுத்தல், L வந்து இருக்கக்கூடாது, 1 டைம் வந்துடணும். அப்போ L அளவுங்க ஒரு நம்பர் என்ன பண்ணுறோமோ அதே தான் அந்த சமன்பாடு ஃபுல்லாக பண்ணணும். L/L/L. This implies மூலங்களின் கூடுதல் p + qக்கு பதிலாக என்ன இருக்குது? இங்கே கம்பேர் பண்ணால் குறி மாறி இருக்குது, மைனஸ். xக்கு x இருக்குது, p + qக்கு பதிலாக என்ன இருக்குது? -n/L. அடுத்து p × qக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பாருங்கள் சாமி. ப்ளஸுக்கு ப்ளஸ் இருக்குது, +n/L. இப்போது இங்கே கேட்டிருக்கிறது போகலாம். √p/q + √q/p + √n/L என்ன பண்ண சொல்லியாச்சு? இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். =0². லெஃப்ட் சைடு என்ன பண்ணுறோமோ அதே தான் ரைட் சைடும் பண்ணணும். ஓகே, இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும்? a + b + c த ஹோல் ஸ்கொயர். அதாவது 2 முறை போட்டு பெருங்கினா என்ன கிடைக்கும்? ஏவை 2 முறை போட்டு பெருங்கினா a², b 2 முறை b², c 2 முறை c² ப்ளஸ் a + b த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லும்போது ப்ளஸ் எப்படி 2abன்னு வருமோ 3 உறுப்புகள் வரும்போது அதே தான் 2 × ab 2ab + 2bc + 2caன்னு வரும். உங்களுக்கு 9th படிக்கும்போது இது மாதிரி சொல்லி தந்திருப்பேன். 2 போட்டுக்கோங்க, 2 முறை வரும். ஏபியும் பெருக்கணும், பிசியை பெருக்கணும், சிஏவை பெருக்கணும். ஸோ தனித்தனியாக 2க்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக போட்டு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். 2 × ab + bc + ca. ஓகே, இந்த இதோட இது பண்ண போகிறோம். அப்போ a²னா அங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கேன்சல் ஆகிடும். அப்போ a²க்கு பதிலாக p/q ப்ளஸ் b²க்கு பதிலாக q/b ப்ளஸ் c²க்கு பதிலாக n/L ப்ளஸ் 2 × ஏபிக்கு பதிலாக இது ஸ்கொயர் ரூட், இது ஸ்கொயர் ரூட். தனித்தனியாக சொல்கிறோம். ஸ்கொயர்னா ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போது நடுவில் பெருக்கல் வரும்போது இது என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட்டாக பொதுவாக போட்டுக்கலாம். √p/q × q/p ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது ரெண்டையும் q/p × n/L ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதுவும் பெருக்கிறோம் n/L × p/q. சாரிம்மா, ஈக்குவல் டுனா சொல்லும் 0. இப்போது இதை அப்படியே வச்சுக்கலாம். p/q ப்ளஸ் q/p இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இங்கே வெளியே வரலாம். ப்ளஸ் n/L ப்ளஸ் 2 × நடுவில் பெருக்கல் பின்னைன்னு வரும்போது குறுக்க கேன்சல். 1 √1 மதிப்பு 1 தான். ஸோ 2 × 1 ப்ளஸ் இங்கே பார்த்தோம்னா n/Lக்கு பதிலாக என்ன பண்ணலாம் போடுங்க? p × q போடலாம். ஸோ q/p × q ப்ளஸ் அதே n/Lக்கு பதிலாக p × q ப்ளஸ் × p/q = 0. இந்த q கேன்சலாக நான் நடுவில் பெருக்கல் பின்னையன் கேன்சல் ஆகிடும். q பெருக்குனா q², இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். p பெருக்குனா p², இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். ஸோ p/q ப்ளஸ் q/p ப்ளஸ் n/L ப்ளஸ் இது உள்ள எடுத்து பெருக்கணும் 2 ப்ளஸ் உள்ள எடுத்து பெருக்குனா 2 × q ப்ளஸ் உள்ள எடுத்து பெருக்குனா 2 × p ஈக்குவல்னா சொல்லும் 0. ஏமாக்கா ஸ்கொயர் ரூட் ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. 12th வந்துட்டோம் நம்ம. ஓகே, இப்போது எதனா பொதுவாக இருக்கான்னு பார்த்துக்கலாம், இல்லை எதனா அப்ளை பண்ணலாமான்னு பார்க்கலாம். p/q ப்ளஸ் q/p
ப்ளஸ் n பை எல்லுக்கு பதிலாக என்ன போடலாம் பாருங்க சாமி, p இன்ட்டு q போடலாமா? ஒரே வடிவத்தில் மாற்றி எழுதுறேன். n பை எல்லுக்கு பதிலாக ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு இந்த ரெண்டுத்துலேயும் பொதுவாக வெளியே எடுக்கிறேன். p ப்ளஸ் q அல்லது q ப்ளஸ் p ஈக்குவல் டு 0. பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணோம் இல்லையா, அந்த இதில் போட்டாச்சு. இப்போ பின்ன எண் இருக்குது, இதுதாங்க பிரச்சனை. இந்த பின்ன எண் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே வந்து நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா குறுக்க பெருக்கி கூட்டி பை போடணும். அப்போ யார் இங்கே இருக்காங்கன்னா 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேரையும் எடுத்து இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். பை பிக்யூ போடுவோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வகுத்தலாக இருக்குதான்னு பார்க்கும் போச்சுன்னா மாறிடும் சாமி, பெருக்கலாம் மாறிடும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தோம்னா இப்போ எப்போங்க ரெண்டுத்தையும் பெருக்குமா, இங்கே என்ன பண்ணோம், குறுக்க பெருக்கணும். இவங்க யாருக்குமே இல்லை, ரெண்டுத்தையும் எடுத்து பெருக்க போகிறோம். இவங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க, பெருக்க போகிறோம். p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் p இன்ட்டு q p இன்ட்டு q தான் ஹோல் ஸ்கொயர் 2 முறை வந்திருக்கு இல்லையா, அத்தனை டைம். ஓகே, ப்ளஸ் 2 இன்ட்டு pq ப்ளஸ் 2 இன்ட்டு pq இன்ட்டு p ப்ளஸ் q ஈக்குவல் டு 0. ஓகே செல்லம், இப்போ பார்க்குறோம் p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 2pq. இந்த 3 டேர்முக்கும் பதிலாக a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன போடலாம், p ப்ளஸ் q த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? இப்போ இதில் பாருங்கள் சாமி, pq த ஹோல் ஸ்கொயர், pq இருக்குது, இந்த 2 உறுப்பை எடுத்துக்கலாம். 2 உறுப்புனா அதாவது ப்ளஸுக்கு இந்த பக்கம் 1, இது இங்கே 1 இருக்குது இல்லையா, இது 3 தான் சேர்த்து 1 எழுதிட்டோம். அப்போ யார் பொதுவாக எடுக்கலாம், pq வெளியே எடுக்கலாமா? பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல். 1 டைம் எடுத்துட்டேன், மீதி 1 டைம் இருக்கா, pq ப்ளஸ் இதை வெளியே எடுத்துட்டேன் 2 இன்ட்டு p ப்ளஸ் q. அப்படியே அப்ளை பண்ணிக்கலாமா டேரெக்டானா, தாராளமாக பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டு இது பண்ணுறேன். இந்த PQக்கு பதிலாக என்ன போடலாம், அப்புறம் p ப்ளஸ் க்யூக்கு பதிலாக இது போட்டு இருந்தால் கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, அப்படியே போட்டுக்கலாம். நம்ம எதுக்கு குழப்பம் வேணாம். pq த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு pq ஆஃப் p ப்ளஸ் q ஈக்குவல் டு 0. இப்போ p ப்ளஸ் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்க போகிறோம். p ப்ளஸ் க்யூக்கு பதிலாக என்ன போடலாம், மைனஸ் n பை எல் த ஹோல் ஸ்கொயரா ப்ளஸ் pqக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ப்ளஸ் n பை எல் த ஹோல் ஸ்கொயரா ப்ளஸ் 2 இன்ட்டு p இன்ட்டு க்யூக்கு பதிலாக n பை எல்லாம் இன்ட்டு p ப்ளஸ் க்யூ பதிலாக மைனஸ் n பை எல் ஈக்குவல் டு 0. அடுக்கு ரெட்டப்படி இந்த மைனஸ் தான் கிடைக்கும், ப்ளஸ் தான் கிடைக்கும். நீங்கள் இதுவாக வந்து உங்கள் மைனஸ் n பை எல் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் n பை எல் த ஹோல் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடக்கூடாது, தப்பு. அப்போ அடுக்கு ரெட்டப்படி அந்த மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ்ஸு. ஸோ n ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர் ப்ளஸ் தனித்தனியாக போட்டுக்கலாம்ல, இல்லைனா பார்த்துக்கலாம். இந்த ஹோல் ஸ்கொயர் கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாமி, எப்படி போட்டாலும் ரைட் தான். அடுக்கு ரெட்டப்படி இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் n பை எல் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் n பை எல் த ஹோல் ஸ்கொயர், இங்கே ஒத்தப்பட மைனஸ் ஏன்னா பெருக்கல் இருக்குது, 2 இன்ட்டு n பை எல் 2 முறை வந்துருக்குது த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. 1 கூட்டினா எத்தனை சாமி, 2. சேமாக இருக்குது, மொத்த உறுப்புகளை கூட்டிக்கலாம். த ஹோல் ஸ்கொயர் கூட்டிக்கலாம். அப்போ 2 இன்ட்டு n ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு n by l the whole square, 2 into n by l the whole square minus 2 into n by l the whole square equal to 0. இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, ஈக்குவல் டு சம் வந்துருச்சு, 0 வந்துச்சா, ஈக்குவல் டு 0 ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே செல்லம், தேங்க்யூம்மா. அப்படியே ஒன்ஸ் பார்த்துக்கோங்க.